ஓம் சாய்ராம். சகலம் சாய்பாபா நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஒரு சகோதரி அவங்களுக்கு ஒரு கனவு வந்திருக்கு. அந்த கனவு வந்ததுக்கப்புறம் இந்தியாவில் ஒரு மேசிவ் அட்டாக் நடக்குது. ஸோ அதுவும் இதுவும் ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி வந்தால் ஒரு மனுஷனுக்கு எப்படி தான் இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அந்த மாதிரியான ஒரு மிராக்கல் தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். பட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. பாபாவை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆவலோடு இருக்கிற, இல்லை நம்ம சேனல் இருக்குது அப்படின்னு தெரியாதவங்க எல்லாருக்கும் நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வணக்கம், இது சகலமும் சாய்பாபா. ஓகே, இப்போ நீங்கள் ஃபோட்டோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது பஹல்காம் அட்டாக் போது நடந்த ஒரு சம்பவத்தை கார்ட்டூனாக வரைஞ்ச ஒரு பிக்சராக இருந்தாலும் நான் சொல்ல போகிற ஒரு விஷயம் ஒரு சகோதரி, கேரளாவை சேர்ந்த ஒரு சகோதரிக்கு நடந்த ஒரு சம்பவம்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு கடவுளோடைய அருளா, ஆசீர்வாதமா, இல்லை ப்ரொடெக்ஷனா, ஒரு காப்பான் மாதிரி பாபா இருந்து ஏதோ ஒன்றா உணர்த்தியிருக்காரு. நம்ம சொல்லுவோம் இல்லையா, பின்னாடி நடக்கிறது நமக்கு முன்னாடியே தெரிய வரும் அப்படின்னு ஒரு சிலருக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்கும். ஆனால் பாபாவை கும்பிடுறவங்களுக்கு அந்த மாதிரி பவரெல்லாம் எதுவும் கிடையாது. பாபாவே சில இண்டிகேஷன்ஸ் கொடுப்பாரு. கடவுளே சில இண்டிகேஷன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, இந்த மாதிரியெல்லாம் நடக்கும், நடக்காது அப்படிங்கிறது. இந்த மாதிரியான ஒரு விஷயம் இந்த சகோதரிக்கு நடந்திருக்கு. ஸோ இவங்க ஒரு மெசேஜ் எனக்கு அனுப்புகிறாங்க. இப்போ ஒரு நாள் சகோதரி மத்தியான நேரம் தூங்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மத்தியான நேரம் தான் எனக்கு பாபா கனெக்ட் ஆவார், என்னுடைய கனவில் கனெக்ட் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குட்டியாக ஒரு தூக்கம் போட்டுட்ருக்கும்போது அவங்களுக்கு கனவில் ஒரு கனவு வருது. அந்த கனவில் இவங்க எங்கேயோ நடந்து போயிட்டுருக்காங்க, ஒரு வழியாக நடந்து போயிட்டுருக்காங்க. திடீர்னு ஒருத்தர் அந்த வழியாக வர்றாங்க, இவங்கள அட்டாக் பண்ண வர்றாங்க. இவங்கள இல்லை, அந்த வழியில் போகிறவங்களெல்லாம் அட்டாக் பண்ண போகிறாங்க. அதை பார்த்ததும் இந்த சகோதரி பயந்துடுறாங்க. பயந்து போய் எல்லாருமே கிடைச்ச இடத்துல போய் ஒளிகிறாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களும் ஒரு இடத்துல ஒளிகிறாங்க. பட் அந்த இடம் கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸாக இருக்குது. அதாவது வெளியிலேருந்து பார்க்கும்போது தெரியும் ஒளிஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். அந்த மாதிரி இவங்க ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு கேங் இருக்கிறவங்கள எல்லாத்தையும் அந்த கேங் துரத்துது. இவங்க போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க, பயந்துட்டுருக்காங்க, ரொம்ப பயத்தில் இருக்காங்க. அப்போ அந்த கேங்கில் இருக்க ஆளுங்க ஒவ்வொருத்தராக நேம் எழுதி வாங்குறாங்க. ஒவ்வொருத்தரையும் அட்டாக் பண்ணுறாங்க. அவங்ககிட்டேருந்து நேம் எழுதி வாங்குறாங்களாம். அட்டாக் பண்ணுறதுக்காக இந்த பெண்ணும் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரம் பார்த்து இவங்களை நோக்கி வர்றாங்க அந்த கேங். அப்போ இவங்களையும் கூப்பிட்றாங்க. இந்த பொண்ணும் அப்படியே பயந்துக்கிட்டே போய் நிற்கிறாங்க. அவங்க இந்த சகோதரிக்கிட்ட பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இவங்களும் பேரை சொல்கிறாங்க. என்னை விட்டுருங்க, நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாது, நான் உங்களையெல்லாம் பார்த்ததே இல்லை, எனக்கு இங்கே யாரையும் தெரியாது நான் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அப்போ அவங்க கொஞ்ச நேரம் இவங்கள பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் சரி, இந்த மந்திரத்தை சொல்லு அப்படின்னு ஒரு மந்திரம் சொல்கிறாங்க. அது சொன்னால் விட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்களாம். அப்போ ஒரு ஒயிட் பேப்பரில் ரெட் கலர் இங்கில் எழுதி கொடுக்குறாங்க ஒரு மந்திரம். அந்த மந்திரத்தை இந்த சகோதரி 2 தடவை படிக்கிறாங்க. படித்தும் அவங்களுக்கு மனப்பாடம் ஆகலை, புரியலை. அப்போ திரும்பவும் அவங்க என்ன அந்த மந்திரம் இன்னொரு தடவை சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க. இதோட இவங்களுக்கு அந்த கனவு முடிஞ்சு இவங்க எந்திரிச்சிட்றாங்க. இவங்களுக்கு சில ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு மந்திரத்தை பாபா நமக்கு சொல்லியிருக்காரு, அது என்ன மந்திரம்னு நமக்கு புரியலை, இந்த மந்திரத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்குது அந்த மந்திரம். அப்போ அதை அவங்க கூகுள் சர்ச் பண்ணுறாங்க. கூகுள் சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஏதாவது நம்ம ஹெல்த் இஷ்யூஸ்க்கு தகுந்த மாதிரி ஏதாவது மந்திரம் சொல்லியிருக்காரோ அப்படின்னு பார்த்தா அது ஹெல்த்துக்காக இல்லை, ப்ரொடெக்ஷனுக்காக அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. புரியுதுங்களா? அந்த வார்த்தைகள் இவங்களுடைய மந்திரத்தில் அந்த வார்த்தைகளுடைய அர்த்தங்களை இவங்க கூகுளில் தேடும்போது அது ஒரு ப்ரொடெக்ஷனுக்கான மந்திரம் அப்படின்னு சொல்லி வருது. இப்போ இவங்களுக்கு புரியலை, என்னது இது என்ன கனவு, ஏன் இந்த மாதிரி பயமுறுத்துகிற மாதிரி ஒரு கனவு, துரத்துற மாதிரியும் இந்த மாதிரியெல்லாம் ஏன் வருது அப்படின்னு யோசிக்கிற அடுத்த நாள்லையே பஹல்காம் அட்டாக் நடந்தது இல்லைங்களா, காஷ்மீரில் நடந்தது. அந்த பஹல்காம் அட்டாக்குடைய நியூஸை இவங்க கேள்விப்படுறாங்க. அந்த பஹல்காம் அட்டாக்ல நடந்த அந்த சம்பவங்களும் இவங்களுடைய கனவையும் இவங்க ஒப்பிட்டு பார்க்கும்போது ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னா, பஹல்காம் அட்டாக் நடக்கும்போது பார்த்திங்கன்னா
இதே மாதிரி தான் டெரரிஸ்ட் எல்லாருமே ஹிந்துவா முஸ்லீமான்னு பார்த்து தேடி தேடி எல்லாத்தையும் துரத்துறாங்க. எல்லாரும் ஓடி ஒளிகிறாங்க. ஒளிஞ்சவங்களை எல்லாம் தேடி பிடிச்சி அவங்க உன் பேர் என்னன்னு கேட்குறாங்க. எதுக்காக கேட்குறாங்கன்னா அவங்க ஹிந்துவா முஸ்லீமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறாங்க. முஸ்லீமாக இருந்தால் ஒன்றும் பண்ணுறதில்ல, ஹிந்துவாக இருந்தால் அவங்க வந்து சுட்டு கொள்கிறாங்க. அதுலேயும் முக்கியமாக அவங்க சுட்டு கொண்டது எல்லாமே ஆண்கள் தான், பெண்களையெல்லாம் அவங்க எதுவுமே செய்யலை. இப்போ இந்த சகோதரி இதையும் அந்த கனவையும் ஒப்பிட்டு பார்க்குறாங்க. அந்த கனவுல பார்த்தீங்கன்னா இதே போல தான் இவங்களையும் உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இவங்களும் பேர் சொல்கிறாங்க. பேர் சொன்னதுக்கப்புறம் இவங்க வந்து என்னை ஒன்றும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து இவங்கள எதுவுமே பண்ணலை. இந்த சகோதரியை அவங்க எதுவுமே பண்ணல, விட்டுட்டு போயிட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு இந்த சம்பவம் பார்க்கும்போது, பஹல்காம் அட்டாக் பார்க்கும்போது தான் தெரியுது பெண்களை அவங்க எதுவுமே செய்யலை. ஸோ நானும் ஒரு பெண்ணு தான், என்னுடைய கனவுலையும் என்ன அவங்க எதுவுமே பண்ணலை. அதுக்கு மாறாக ஒரு மந்திரம் சொல்லிட்டு போகிறாங்க. அது என்ன மந்திரம் அப்படின்னு இவங்க சர்ச் பண்ணால் அது ப்ரொடெக்ஷனுக்கான மந்திரம் அப்படின்னு சொல்லி கூகுள் வந்து சொல்லுது. இப்போ இவங்களுக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகுது. என்னென்னா இந்த மந்திரத்தை எதுக்காக பாபா சொன்னார்? என்னுடைய நலனுக்காகவும் என்னுடைய ப்ரொடெக்ஷனுக்காகவும் சொன்னாரா, இல்லை இந்த நாட்டுடைய அமைதிக்காக இதை வந்து என்னை எழுத சொன்னாரா அப்படின்னு இவங்களுக்கு புரியலை. இந்த மந்திரம் வந்த நேரத்திலிருந்து இவங்க இப்போ வரைக்கும் இதை தினமும் ஒரு 30-33 தடவை அவங்க தினமும் எழுதிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இவங்க வந்து அதை ரிலேட் பண்ண அந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, மேபி இது வந்து ஏதோ ஒன்று இந்த மாதிரி இந்தியாவில் நடக்க போகுது அப்படிங்கிறத உணர்த்துகிற விதமாக, நம்ம நாட்டில் ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு உணர்த்துகிற விதமாக பாபா எனக்கு முன்கூட்டியே காட்டி கொடுத்தத ஒரு கனவாக தான் நான் இதை நினைக்கிறேன் அப்படின்னு. இதில் ரொம்ப நம்ம ஒன்றுச்சு கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளாம் என்ன சொல்கிறோம், எனக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பாபா சொன்னார், எனக்கு இந்த மாதிரி நடக்க போகுது அப்படின்னு சொன்னார் அப்படிங்கிற மாதிரி தானே நம்ம சொல்கிறோம். பட் இவங்களோட விஷயம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. என்னென்னா ஒரு நாட்டில் நடக்க போகிற ஒரு பேரிடர் இல்லைங்களா, ஒரு அசம்பாவிதத்தையே கடவுள் வந்து இந்த மாதிரி ஒரு கனவாக கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்கிற அந்த ஒரு இடத்துல இவங்களே இருக்கிற மாதிரியும் அந்த மாதிரியெல்லாம் இவங்களுக்கு வந்து ஒரு கனவு கொடுத்து இப்படி ஒன்று நடக்க போகுதுங்கிறத காட்டி கொடுத்துருக்காரா என்னன்னு இன்ஃபேக்ட் எனக்குமே இதுக்கு அர்த்தம் புரியலை. ஆனால் சம்வாட் இது வந்து ஒரு தெய்வ சக்தியோட ரிலேட் ஆனது தான். எப்படி அப்படின்னா, கனவை வந்து நம்ம உதாசீனப்படுத்துகிறோம் இல்லையா, சரி என்ன கனவுன்னு தெரியலை போ அப்படின்னு நம்ம வந்து அதை ஓரங்கட்டுறோம். ஆனால் இது கனவை என்றைக்குமே நம்ம வந்து கொஞ்சம் சீரியஸாக எடுத்து யோசிக்கணும் அப்படின்னு நான் நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னா, ட்ரீம் இஸ் அ லாங்குவேஜ், கடவுளுடைய மொழி அது. அதனால் ஏதோ ஒன்று இந்த பிரபஞ்சம் நம்மக்கிட்ட சொல்ல வருது. கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தின் மேல் நம்பிக்கை இருக்குது அப்படின்னா இந்த பிரபஞ்சம் தான் கடவுளே, அப்படி இல்லைன்னா இந்த பிரபஞ்சம் தான் நம்மக்கிட்ட உரையாடுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இவங்களோட விஷயத்தில் வந்து பிரபஞ்சமே ஏதோ ஒன்று இவங்களுக்கு உணர்த்தி இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படிங்கிறத இவங்களுக்கு உணர்த்தி இருக்குது. ஸோ இது என்னன்னு இது என்னன்னு புரிய ட்ரை பண்ணுறதுக்குள்ளேயே இப்படி ஒரு அசம்பாவிதம் ஒரு 2 நாளில் நடக்குதுங்கிற போது யாராக இருந்தாலும் அது ஷாக்கிங்காக தான் இருக்கும் இல்லையா. ஸோ இதெல்லாம் எப்போ நடக்கும், எப்படி நடக்கும் அப்படின்னா, நம்ம வந்து தன்னலமற்ற ஒரு எண்ணத்தோடு யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நடக்கும். நல்ல தூய்மையான ஆன்மா, சுத்தமான எண்ணங்கள் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இது தன்னை போல் நடக்க தான் செய்யுது. இந்த மாதிரி நான் ஒரு சில நேரங்களில் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இந்த விஷயத்த உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு உண்மையாலுமே கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா என்கிட்ட ஒரு சிலர் கேட்பீங்க, என்னடா கனவுன்னு எப்போ பார்த்தாலும் கனவுன்னே சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறவங்க இருக்கீங்க தானே. ஆனால் இந்த கனவை நம்ம என்னன்னு சொல்கிறது, ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுது அப்படின்னு நாட்டில் நடக்க போகிற ஒரு விஷயம் அப்படியே அச்சுமாறாமல் ஒரு பொண்ணுடைய கனவுல வந்திருக்கு முன்னாடி. அப்படிங்கிற போது பிரபஞ்சத்தை நாம் நம்பி தான் ஆகணும். இந்த பிரபஞ்சம் நம்ம கூட பேச முயற்சி செய்யும்போது நம்ம அதுக்கு கொஞ்சம் செவி சாய்ச்சோம் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் என்ன சொல்ல வருதுங்கிறத கண்டிப்பாக நம்மளால் உணர முடியும். நம்ம மனது தூய்மையாக வச்சுக்கணும், அந்த பக்தியை சுத்தமாக வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிட்டோன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்து நமக்கு நடக்கிற அந்த சம்பவத்தை நமக்கு பிரபஞ்சம் காட்டி கொடுக்கும். சம்பவங்களை எதுவும் நம் கையில் இல்லை, கண்ட்ரோல் நம்மக்கிட்ட இல்லை தான்.
அது உண்மைதான், நம்மளால் எதையும் மாற்ற முடியாது தான். ஆனால் இப்படி ஒரு நடக்க இருக்குங்கிறது இந்த பிரபஞ்சம் முன்கூட்டியே உணர்ந்திருக்கு. அந்த மெசேஜை வந்து இந்த சகோதரிக்கு அந்த பிரபஞ்சம் பாஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது உண்மையாக செம்ம கூஸ்பம்பாக இருந்தது இல்லையா? நம்ம சுற்றி இருக்க சொந்தக்காரங்களுக்கு ஏதோ நடக்க போகுது, நமக்கு ஏதோ நடக்க போகுதோ, இல்லை குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நல்லது நடக்க போகுதா அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கெல்லாம் வரும். ஆனால் இவங்களுக்கு வந்து இந்த பிரபஞ்சம் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, இந்த நாட்டில் நடக்கிற ஒரு விஷயத்தையவே ஒரு மெசேஜை பாஸ் பண்ணியிருக்குங்கிற போது கடவுளையோ பிரபஞ்சத்தையோ நம்மளால் நம்பாமல் இருக்கவே முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். நம்பணும், நம்பினவங்களுக்கு எல்லாமே நடக்கும். இப்போ நம்ம இந்த பொண்ணுக்கு, இந்த சகோதரிக்கு வந்த அந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓம் ஸ்ரீமத் பகவதே வாயுபுத்ராய ஹனுமதே நமோ நமக. இதுதான் பாருங்கள். ஆக்சுவலாக இப்படி ஒரு மந்திரமே இல்லை, அவங்க தேடி பார்த்துருக்காங்க, மந்திரமே இல்லை தான். ஆனால் இந்த கனவுல அவங்க சொன்ன அந்த மந்திரம் பாருங்கள், ரியலி ஒரு மந்திரம் மாதிரியே இருக்குது, ஒரு ஃபுல் ஃபார்மோடு இருக்குது. டு தி சுப்ரீம் லார்ட். இதை வந்து கூகுள் என்ன சொல்லியிருக்குன்னா, இது வந்து ஒரு ஹனுமானுடைய மந்திரமும் அது வந்து ப்ரொடெக்ஷனுக்காக யூஸ் பண்ணுற ஒரு மந்திரம் அப்படின்னு கூகுள் சொல்லியிருக்கு. ஸோ இதை வந்து என்ன மந்திரம் ஏது எதுவுமே தெரியாமல் இந்த சகோதரி டெய்லியும் 33 தடவை இந்த மந்திரத்தை எழுதிக்கிட்டு இருக்காங்க. இந்த சகோதரிக்கு இன்னொரு மிராக்களும் நடந்திருக்கு. என்னென்னா, அக்கல்கோட் மகாராஜ் வந்து நம்மளுடைய வீடியோஸ் பார்த்து தான் இவங்க வந்து அக்கல்கோட் மகாராஜை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படி தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இவங்க ஒரு ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணி வைக்கிறாங்க, கூகுள்லேருந்து டவுன்லோட் பண்ணி வைக்கிறாங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா இவங்களுடைய வீட்டில் பாபாவுடைய ஃபோட்டோவுக்கு பக்கத்தில் இவங்க வச்சுருந்த ஊதுபத்தி சாம்பலில் வந்து கீழே விழுந்து அக்கல்கோட் மகாராஜோடைய உருவம் அப்படியே எடுத்திருக்கு அப்படின்னு ஒரு ஃபோட்டோவை இவங்க நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோட்டோவை நான் உங்கள்கிட்ட இப்போ நான் வைக்கிறேன், நீங்களே பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது இந்த ஃபோட்டோ. உண்மையாலுமே பார்க்க அக்கல்கோட் மகாராஜுடைய முகம் கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இருக்குது, ஆனால் அந்த உருவம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு வயதான முகம் நல்லா தெரியுது. அண்ட் இடது கை கீழே ஊடின மாதிரியும் இருக்குது. எல்லாமே அப்படியே பர்ஃபெக்டாக இருக்குது. இது வந்து ஊதுபத்தி சாம்பல் கீழே விழுந்து அதிலிருந்து நம்ம கிடைச்ச ஒரு உருவம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இவங்க எதுவுமே நான் பண்ணல, அக்கல்கோட் மகாராஜை நான் கும்பிடவும் இல்லை, எதுவும் பண்ணல, ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோவை தான் கூகுள்லேருந்து டவுன்லோட் பண்ணேன். அப்படி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டதுக்கப்புறம் உடனடியாக இது எங்கள் வீட்டில் நடந்த ஒரு அற்புதம் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணாங்க. உண்மையாலுமே செம்ம கூஸ்பம்பாக இருக்குது, பார்க்க தத்ரூபமாக இருக்குது இல்லையா? நம்ம வந்து பாபாவை சொல்லியிருக்கோம், நிறைய இடத்துல பாபாவுடைய முகத்தை பார்த்துருக்கோம், அக்கல்கோட் மகாராஜோடைய முகத்தை பார்த்துருக்கோமா? இது அற்புதமாக வந்திருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். யாருக்காவது தெரிஞ்சதுன்னா எப்படி இருந்துச்சு இந்த வீடியோன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம்.